அனைவருக்கும் வணக்கம். கொன்றை வேந்தன் 12ஆம் நூற்பா. அவையம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. பொறாமை வார்த்தைகளை சொல்வது தன்னுடைய வளர்ச்சிக்கு தீங்கு தரும். கதையை பார்ப்போமா? காவியா புதிதாக அந்த வகுப்பிற்கு வந்திருந்தாள். நன்கு படிக்கும் மாணவி. மற்ற மாணவிகளிடம் கலகலவென்று பழகினாள். எல்லா மாணவிகளுக்கும் அவளை பிடித்திருந்தது. பிரியா அவள் மேல் பொறாமை கொண்டாள். தன் தோழி கீதாவிடம் புலம்பினாள். நம்ம வகுப்பு மாணவிகள் எல்லாம் காவியா காவியான்னு அவ பின்னாலேயே சுத்துறாங்களே, அப்படி என்ன அவ பெருசா சாதிச்சிட்டா? எல்லாரையும் தம் பின்னால சுத்த வச்சிட்டாலே, அதுவே பெரிய சாதனை இல்லையா என்றாள் கீதா. உனக்கு அவன் மேல கொஞ்சம் பொறாம, கோபம் வரலையா? எனக்கு கோவப்படணும்? ஏன் கோவப்படணும்? அவகிட்ட ஏதோ விசேஷ சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு போக வேண்டியது தான். அதன் பின்னர் பேச்சை வளர்க்கவில்லை பிரியா. ஆனால் வகுப்பு உள்ள அனைத்து மாணவிகளிடமும் அவளை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாள். அதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. அதனால் காவியா பற்றி அவள் பேசத் தொடங்கியதால் மற்ற மாணவிகள் மொழி சுழித்தனர். கீதா அவளை அறிந்தாள். அதனை பற்றி தெரிந்து கொண்ட கீதா பிரியாவிடம் பேச முயன்றாள். ஆனால் பிரியா கீதா மீது கோபம் கொண்டாள். அதனால் முகம் கொடுத்தும் பேசவில்லை. அன்று மாலை வீடு திரும்பும்போது பிரியாவை நிறுத்தினாள் கீதா. பிரியா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். எதுவும் பேச தேவையில்லை என விறுவிறுன்னு போயிட்டா. கீதா சொன்னா, பிரியா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நில்லு என்றாள். பிரியா நின்றாள். கீதா போயிட்டே இருந்தாள். பிரியா, காவியாவை உனக்கு பிடிக்கலன்னா நீ பேச வேணாம், நிறுத்திக்க. ஏன் மற்றவங்கள பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற? பிரியா பேசவில்லை எதுவும். கீதா தொடர்ந்தாள். பிரியா, காவியா மேலே உனக்கு நாளுக்கு நாள் பொறாமை கூடிக்கிட்டே இருக்குது. இது நல்லதுக்கு இல்லை. அதனால் உனக்கு தான் அழிவு ஏற்படும், இழிவும் ஏற்படும். சில நாட்கள் சென்றன. பிரியா மாறவில்லை. எப்போதும் போலவே நடந்து கொண்டாள். ஆனால் ஒவ்வொரு மாணவியாக அவளுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். பிறகு பிரியா சோர்ந்து போனாள். கீதா அவளிடம் வந்து, உன்னுடைய தவறை நீ புரிந்து கொள், நீ அவன் மேலே பொறாமப்படாத, இனிமேலாவது மாறு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம், நான் செஞ்ச தவறை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்னு அன்பு பாராட்டினான்.